Hello everyone, Diwakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா JEE Mains NIT திருச்சியோட ரேங்க் தான் பார்க்க போறோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஹோம் ஸ்டேட் அந்த அதர் ஸ்டேட் கோட்டால வந்தீங்க அப்படின்னா என்ன ரேங்க்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போறோம். பேசிக் திங்ஸ் வந்து நீங்க இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாக்ட் ரேங்க் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் 5 years இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 years, சிவில் இன்ஜினியரிங் 4 years இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி யூஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா NIT திருச்சியில் அவைலபிளா இருக்கு. பட் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நீங்க NITன்றப்போ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் வைட் ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்னென்ன சீட் டைப் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட். ஸோ NITல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்லயே வந்து 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஹோம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அது 50%. ரிமைனிங் அதர் ஸ்டேட் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50% வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ஹோம் ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட்குள்ள என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் PWD அப்படின்னா பிசிக்கல் வித் சம் டிசபிலிட்டிஸ், பிசிக்கலி ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட் கோட்டா. OBC NCL நான் கிரீமி லேயர் அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்கு. ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் வித் PWD இருக்கு, SC வித் PWD, ST. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீட் டைப். ஒரு சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் 60 இருக்கு அப்படின்னா ஒரு டைப்புக்கும் ஒரு சீட்ஸ் அலோகேட் பண்ணிருப்பாங்க. இப்போ EWS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஜெண்டர் வச்சு டிவைட் பண்றாங்க, ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் ஃபீமேல் ஒன்லி. ஸோ ஜென்ரல் நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா சீட்ஸ் எடுக்கலாம். ஃபீமேல் ஒன்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் மட்டும்தான் சீட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட்குள்ள வரப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா சீட் டைப். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ரேங்கிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முன்னாடி 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரு, பர்சன்டைல், தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங். ஸோ இது 3க்கு என்ன டிஃபரன்ஸ், நீங்க வந்து எவ்வளவு மார்க்ஸ் வாங்குறீங்கன்றது ஸ்கோரு. ஸோ அந்த ஸ்கோரை வந்து JEE மெயின்ஸ் ரிசல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டைலா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்சன்டைல்ன்றது நீங்க எத்தனாவது பொசிஷன்ல நிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 200 இருக்கு அப்படின்னா ஸோ உங்களோட மார்க் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது பர்சன்டைல். சப்போஸ் நீங்க 99% இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட கூட மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பர்சன்டைல். ஸோ ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனாவது பொசிஷன்ல எக்ஸாக்டா நிக்கிறீங்க. 2 ரேங்கிங் கொடுப்பாங்க. CLR ஒரு காமன் ரேங்க். CLRன்றது என்னன்னா காமன் ஆல் இந்தியா ரேங்க். ஓவரால் இப்போ 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க. 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எத்தனாவது ரேங்க்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அந்த நம்ம சீட் டைப் பார்த்தோம்னா அந்த சீட் டைப் பேசிஸ்ல ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது நீங்க SC ஸ்டூடெண்டா இருக்கீங்க, SC ஸ்டூடெண்ட்ல நீங்க எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க. SC PWD இருந்தீங்க அப்படின்னா SC PWDல நீங்க எத்தனாவது பொசிஷன் இருக்கீங்க. ஆல் ஓவர் இந்தியா ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 50,000ல இருக்கலாம். பட் SC உங்களோட கேட்டகரி வைஸ் ST இருக்கலாம், OBC இருக்கலாம். அந்த பர்டிகுலர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனாவது ரேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 1 lakhல வரீங்கன்னா அதுல 10,000 கூட வரலாம். இந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் இருக்கு, அதர் ஸ்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்டேட்டோட ஜெண்டர் நியூட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேங்க்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் PWD வந்து பாத்தீங்கன்னா 46th ரேங்க்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க். கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓப்பன் PWD, EWS PWD இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். 1 or 2 சீட்ஸ் இருக்கும். SC ST OBC NCL இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பட் இந்த PWD வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில PWD 250ல க்ளோஸ் ஆயிருக்கு. 46 பார்த்தாலும் தெரியும் ஒரு சீட் தான் இருந்திருக்கு. ஓப்பனிங் ரேங்க்கும் க்ளோசிங் ரேங்க்கும் சேமா இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு சீட் தான் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SC கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 270ல ஓப்பன் ஆயிருக்கு, 713ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ST வந்து பாத்தீங்கன்னா 805ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, 1088ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. OBC NCL வந்து பாத்தீங்கன்னா 1007ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. 1620ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா 559ல ஓப்பன் ஆயிருக்கு, 4463ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. EWS வந்து பாத்தீங்க அப்படின்னா 1085ல ஓப்பன் ஆயிருக்கு, 4720ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபீமேல் ஒன்லிக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் PWD வந்து பாத்தீங்கன்னா 251ல க்ளோஸ் ஆயிருக்கு. SC வந்து பாத்தீங்கன்னா 609ல ஓப்பன் ஆகி
12ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1880ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி 1880ல ஒரே ஒரு சீட் தான் இருந்திருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1708ல ஓப்பன் ஆகி 2089ல க்ளோஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4950 ஓப்பன் ஆகி 4950 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரே ஒரு சீட் தான் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2040ல ரேங்க்ல ஓப்பன் ஆகி 7644ல தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி என்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நியூட்ரல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 18ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 43 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் தான் இருக்கு. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 29ல ஓப்பன் ஆகி 64ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 208ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 220ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 376ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 634ல ஓப்பன் ஆகி 1104ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேங்க்ல ஓப்பன் என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸோட சில பார்த்தீங்க அப்படின்னா சில சம் பர்டிகுலர் கம்யூனிட்டியோ இல்லை ஃபீமேலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழ்நாடை ப்ரிஃபர் பண்ணலாம். சில மேல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கேயும் வேணா போய் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இடபிள்யூஎஸ் அதர் ஸ்டேட் கோட்டால ஃபீமேல் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 225 நம்ம இடபிள்யூஎஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 250ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 269ல ஓப்பன் ஆகி 446ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 741ல ஓப்பன் ஆகி 991ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 714ல ஓப்பன் ஆகி 1646ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதே மாதிரி நான் மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வீடியோ வந்து லென்த்தியாக போகும். எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கான உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். நான் மெக்கானிக்கலும் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணாலே உங்களுக்கு ஓவராலாக வந்து எந்த மாதிரியான ரேங்கிங்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலையும் நீங்கள் வந்து இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது 12th படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.